லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். When Jesus was sending his disciples, இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பும் பொழுது, it says here, he sent them two and two ahead of him to every city and place where he himself was going to come. அவர் போகக்கூடிய இடங்களுக்கு முன்னதாகவே இரண்டு பேராய் தம்முடைய சீஷர்களை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். And today also, the Lord is sending people two by two to every part of the world where one day he himself will come. இன்றைக்கும் கூட இயேசு ஒரு நாளில் வரப்போகிற இடங்களுக்கு இரண்டு பேராய் தம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறார். And then when these people went to different towns and villages, பல பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் தம்முடைய பிள்ளைகள் சென்றபோது, where did he want them to stay? எங்கே அவர்கள் தங்க வேண்டும் என்று விரும்பினார்? See, in every town and village those days there were no hotels and lodges and all. அந்த காலங்களிலே எல்லா கிராமங்களிலே பட்டணங்களிலே ஹோட்டல்கள் கிடையாது, தங்குவதற்கு விடுதிகள் லாட்ஜ் எல்லாம் கிடையாது. Nowadays people are traveling much more, so there are many more lodges and hotels. இந்த நாட்களிலே பல இடங்களுக்கு பல பேர் பிரயாணம் செய்வதனாலே ஆங்காங்கே லாட்ஜ்களும் ஹோட்டல்களும் இருக்கிறது. In those days there may have been very few places where there were some lodges for people to stay. ஜனங்கள் தங்குவதற்கு அந்த நாட்களிலே ஒரு சில இடங்களிலே மட்டும்தான் லாட்ஜ் வசதி இருந்திருக்கும். So they had to stay in somebody's house. ஆகவே யாருடைய வீட்டிலாவது தான் அவங்க தங்க வேண்டியிருந்தது. And then he told them what type of house to stay in. எந்த விதமான வீட்டிலே நீங்கள் போய் தங்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். You know, you go to a village and there may be many houses there and many people who are willing to listen to the gospel. ஒரு கிராமத்துக்கு போகிறோம், அங்கே பல வீடுகள் இருக்கிறது, அநேகர் சுவிசேஷத்தை கேட்பதற்கு வாஞ்சியும் விருப்பமும் உள்ளவர்களாக இருப்பார்கள். But he told them you must look for a particular type of house and then only you must stay there. ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு தான் நீங்கள் போக வேண்டும், அங்கே மட்டுமே தங்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார். And that's very interesting that Jesus spoke of a particular type of house in which they must stay. எங்கே தங்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட வீட்டை அவர் விவரித்து சொல்லுகிறார். He didn't say find out who is the richest man in that village and go and stay in his house because he'll always have an extra guest room or something like that. ஒரு கிராமத்துக்கு போனால் அங்கே இருக்கிற ஜமீன்தார் அல்லது பெரிய பணக்காரருடைய வீட்டுக்கு போய் தங்குங்கள் ஏனென்றால் அவர் வரக்கூடிய விருந்தினருக்கு என்று தனியாக ஒரு அறையை அவர் கட்டியிருப்பார் என்றெல்லாம் சொல்லவில்லை. Definitely the most convenient place would be a rich man's house. கண்டிப்பாக சொல்ல போனால் ஒரு கிராமத்திலே பணக்காரருடைய வீட்டிலே தான் வசதியுள்ள இடமா இருக்கும், தங்குவதற்கும் அவர்களுக்கும் சௌகரிய குறைவு ஏற்படாமல் இருக்கும். But he said look for a house where there is peace. சமாதானம் எங்கே எந்த வீட்டிலே இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு போங்கள் என்று சொன்னார். Whatever house you enter, verse 5, first say peace be to this house. எந்த வீட்டுக்கு நீங்கள் பிரவேசித்தாலும் இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். 5ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் லூக்கா. And if a man of peace is there, சமாதான மனுஷன் அங்கே இருந்தால் your peace will rest on him. நீ கூறின சமாதானம் அங்கே தங்கும். If not, it will return to you. இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். And stay in that house. அந்த வீட்டிலே போய் தங்கியிருங்கள். In the last part of verse 7, don't go from house to house. வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள் என்று 7ஆம் வசனத்திலே சொல்கிறார். So the most important thing that he told his disciples to look for was peace. நீங்கள் எந்த வீட்டிலே தங்க வேண்டும் என்பதற்கு ஒரு நிபந்தனையாக சமாதானம் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொன்னார். And if you don't find peace in a house, then don't stay there. ஒரு குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்றால் அங்கே தங்க வேண்டாம். So when they went to a house, they had to sense, is there a spirit of peace in this house? ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே சமாதான ஆவி இருக்கிறதா என்று இவர்கள் பகுத்தறிந்து அறிய வேண்டும், உணர வேண்டும். If they didn't sense that, then they should not stay there. அங்கே அந்த சமாதானத்தை இவர்களால் உணர முடியவில்லை என்றால் அங்கே தங்கக்கூடாது. And why did he tell them not to go from house to house? வீட்டுக்கு வீடு ஏன் போக வேண்டாம் என்று சொன்னார்? Because he knew that there are not many houses where there is peace. சமாதானம் இருக்கக்கூடிய அநேக வீடுகள் இருக்காது என்று ஆண்டவருக்கு தெரியும். If you find one in a village or a town, that's probably the only one you'll find there. ஒரு கிராமத்திலோ ஒரு பட்டணத்திலோ
சமாதானமுள்ள ஒரு வீட்டை கண்டுபிடித்தால் நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் அந்த கிராமத்திலே அந்த ஒரு வீடு தான் சமாதானமுள்ள வீடு இருக்கிறது என்று. That teaches me something. இது ஒன்றை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. That Jesus knew the condition of families. குடும்பத்தினுடைய நிலைகளை இயேசு அறிந்திருக்கிறார். And even though they knew all about the 10 commandments, they knew the commandments of God. தேவனுடைய கட்டளைகளையும் 10 கற்பனைகளையும் அவர்கள் அறிந்திருந்தாலும் they did not have homes in Israel, where many homes where there was peace. இஸ்ரவேலிலே சமாதானமுள்ள வீடுகள் அநேகம் அங்கே இல்லை. Now today we are in the new covenant. இன்றைக்கு நாம் புது உடன்படிக்கை கீழாக இருக்கிறோம். And in the new covenant we can have much more than people under the old covenant. பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இருந்த எண்ணிக்கையை காட்டிலும் இப்பொழுது எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் சமாதானமுள்ள வீடுகள். And therefore we can definitely have many homes where there's peace. ஆகவே கண்டிப்பாக சமாதானம் நிறைந்திருக்கிற அநேக வீடுகளை நாம் கொண்டிருக்க முடியும். The Lord is not interested in a large home or a rich home. ஐஸ்வரியமான ஒரு வீடு அல்லது பெரிய வீடு என்பதிலே தேவனுக்கு விருப்பம் இல்லை. He once said it's very difficult for those who are rich to enter into God's kingdom. ஐஸ்வரியவான்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது கஷ்டம் என்று தான் சொன்னார். And a lot of homes where there's plenty of money, they don't have peace. நிறைய பணம் இருக்கிற அநேக வீடுகளிலே சமாதானம் இல்லை. What are the things we should look for in a home? ஒரு குடும்பத்திலே நாம் எதை பார்க்க வேண்டும்? According to the new covenant, புது உடன்படிக்கையின்படி number 1 is peace. முதல் காரியம் அங்கே சமாதானம் இருக்க You வேண்டும். must seek with all your heart that your home will be a home of peace. உங்களுடைய குடும்பம் சமாதானமான ஒரு வீடா இருக்க வேண்டும் என்பதை முடியிறதோடு கூட நீங்கள் தேட வேண்டும், நாட வேண்டும். When Jesus said to his apostles, if they receive you, they receive me. உங்களை ஏற்றுக்கொள்கிறோன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று அப்போஸ்தலரிடத்திலே சொல்லி அனுப்பினார். And they were receiving Christ. அப்போஸ்தலர் ஏற்றுக்கொள்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். So that means Jesus was saying that he himself would not go to a house where there's no peace. சமாதானம் இல்லாத ஒரு வீடு இருக்குமேனால் அங்கே இயேசுவே தாமாகவே செல்ல மாட்டார். அங்கே Do you know that if there's no peace in your house, Jesus will not live there? உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்றால் இயேசு அங்கே வசிக்க மாட்டார், தங்க மாட்டார். You can pray, you can read the Bible, you can do everything, but if there's no peace in your house, Jesus won't feel at home there. நீங்கள் ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், குடும்பம் எல்லாம் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு சமாதானம் இல்லை என்றால் இயேசு அங்கே இல்லை. Your home can be a small hut, that's okay. உங்களுடைய வீடு ஒரு சிறு குடிசையா இருக்கலாம், அது பரவாயில்லை. But there must be peace there. ஆனால் அங்கே சமாதானம் இருக்க வேண்டும். Very, very, very important. மிக 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 முக்கியம். And that is why both husband and wife must strive with all their hearts. Lord, even if we don't have anything else in our home, we want to have peace. ஆகவே தான் புருஷனும் மனைவியும் ஆண்டவரே எது எங்க வீட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு சமாதானம் மட்டும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தீவிரமாய் தேட வேண்டும். Something even better than peace is fellowship. சமாதானத்தை காட்டிலும் மேன்மையான ஒன்று என்னவென்றால் ஐக்கியம். Peace means the husband and wife don't fight with each other. சமாதானம் என்பது புருஷனும் மனைவியும் சண்டை போடுவதில்லை. But just because they don't fight with each other does not mean they have fellowship. சண்டை போடாமல் இருந்தாலே அவர்களுக்குள்ளாக ஐக்கியம் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. So if we start with peace, then we can go one step higher and have fellowship. சமாதானத்திலே நாம் ஆரம்பித்தால் இன்னும் ஒரு படி மேலே சென்று ஐக்கியத்துக்குள்ளாக நாம் நுழைய முடியும். Where there's no peace, constant clashing. சமாதானம் இல்லாத இடங்களிலே அங்கே தொடர்ந்து பிணக்குகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். And if your home is like that, உங்களுடைய குடும்பம் அப்படி இருக்குமே ஆனால் I want to say that Jesus won't come to that home. இயேசு அந்த வீட்டிற்கு வரமாட்டார். He said it here. இங்கே சொல்லியிருக்கிறார், If a man of peace is there, your peace will rest on him. சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் 6ஆம் வசனத்திலே நீங்கள் கூறின சமாதானம் அங்கே தங்கும். If not, your peace will return to you. இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பும். And he said, only stay in that house where there is peace. சமாதானம் இருக்கிற வீட்டிலே மட்டும் தங்குங்கள் என்று சொன்னார். That means if they go to one home ஒரு குடும்பத்துக்கு போகிறார்கள் and they don't find peace there, அங்கே சமாதானம் இல்லை, okay, they'll say, good to meet you all, and they'll move to the next home. உங்களை எல்லாம் பார்ப்பதில் அதிக சந்தோஷப்படுகிறேன், சரி நான் போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி அடுத்த வீட்டுக்கு போவார்கள். And then they'll go to that home, and if they find no peace there, they'll say, okay, we're going. அடுத்த வீட்டுக்கு போகிறார்கள், அங்கேயும் சமாதானம் இல்லாத ஒரு நிலையை உணர்கிறார்கள்,
சரி உங்களை பார்த்ததில் சந்தோஷம், நான் போயிட்டு வருகிறோம் என்று சொல்லி அடுத்த வீட்டுக்கு போய்விடுவார். And they'll finally, when they found a house of peace, they say, okay, we're staying இப்படி here. கடைசியாக ஒரு வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள், அங்கே சமாதானம் இருக்கிறது. 10ஆம் வசனம். Then they'll stay there. நீங்கள் அங்கே தங்குங்கள். So today also the Lord moves around different homes. இன்றைக்கும் தேவன் பல வீடுகளுக்கு செல்கிறார். God blesses even unbelievers. அவிசுவாசிகளும் கூட தேவன் ஆசீர்வதிக்கிறார். The Bible says that he makes the sun to rise on the good and the evil, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். and he makes the rain to fall on the righteous and the unrighteous. நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். That teaches that God is such a good God that our earthly needs he provides even to unbelievers. பூமிக்குரிய தேவைகளை அவிசுவாசிகளுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பரம தகப்பன் நல்லவராக இருக்கிறார். Believers are not the only ones who have their needs met. விசுவாசிகளுக்கு மட்டும்தான் தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்று எண்ணுகிறீர்களா? No. இல்லை. All unbelievers, God provides their needs because he is a good God. எல்லா அவிசுவாசிகளுக்கும் தங்கள் தேவை சந்திக்கப்படுகிறது, ஏனென்றால் அவர் நல்ல தேவன். But what they don't have is peace. ஆனால் அவர் இல்லாதது என்னவென்றால் சமாதானம். And even where there is peace, what they don't have is fellowship. சமாதானம் இருக்கிற இடத்திலே கூட இல்லாத காரியம் என்னவென்றால் ஐக்கியம். So we must go beyond peace. Peace was in the Old Testament. These are all Old Testament homes he is talking about. இவர் இங்கே சொல்லக்கூடிய வீடுகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு வீடுகள். ஆகவே சமாதானம் என்பது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. This is before the Holy Spirit was poured out. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்பதாக இது சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. Before the Holy Spirit was poured out, Jesus expected there to be peace in a home. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்பதாகவே சமாதானம் ஒரு வீட்டில் இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். That means it is possible with the old covenant itself to have a peaceful home. பழைய உடன்படிக்கை கீழாகவே ஒரு சமாதானம் உள்ள ஒரு வீட்டை வைத்திருக்க முடியும். So if we don't have a peaceful home under the new covenant, then we have sunk below the level of the old covenant. புது உடன்படிக்கை கீழாக இருக்கிற நமக்குள்ளே நம்முடைய வீடுகளிலே சமாதானம் இல்லை என்றால் நாம் பழைய உடன்படிக்கையை காட்டிலும் கீழ்த்தரமாக போய்விட்டோம். The reason why there is no peace is because the husband and wife are not willing to be crucified. சமாதானம் இல்லாததற்கு காரணம் புருஷனும் மனைவியும் சிலுவையிலே அறையப்படுவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. The Bible says in Ephesians chapter 2, எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது, he took two, verse 15, in his flesh he abolished the enmity and he made the two into one. Ephesians 2:15. எபேசியர் 2:15. And thus he established peace. தம்முடைய மாம்சத்தினாலே பிரமாணங்களை ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். So there is an enmity in our flesh. நம்முடைய மாம்சத்திலே ஒரு பகை இருக்கிறது. And it's because of that there is no peace. அது நிமித்தமாகத்தான் சமாதானம் காணப்படுவதில்லை. Only if we are crucified that enmity is destroyed. நாம் அதை சிலுவையில் அறையும் பொழுது மட்டுமே அந்த பகையானது கொல்லப்படுகிறது. You know, like if a husband and wife are fighting, if one of them dies, then there's no more fighting. புருஷன் மனைவி சண்டை போடுகிறார்கள், அதில் ஒருவன் மரித்து விட்டால், ஒரு நபர் மரித்து விட்டால் அது இங்கே சண்டை முடிந்து விடுகிறது. So the wonderful message of the gospel is that while we are still living, we can die. சுவிசேஷத்தின் அற்புதமான செய்தி என்னவென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சாக முடியும். We can die to ourselves. நம்முடைய சுயத்துக்கு மரிக்க முடியும். Then there can be peace. அப்பொழுது அங்கே சமாதானம் உண்டாகும். And if both people die to themselves, then there is fellowship. இருவருமே தங்கள் சுயத்துக்கு மரித்தார்கள் என்றால் அங்கே ஐக்கியம் உண்டாகும். Jesus said the ultimate goal is that the two might become one, verse 15. 15ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல கடைசி நோக்கம் என்னவென்றால் இருவரும் ஒன்றாக வேண்டும். Not just peace, சமாதானம் மட்டுமல்ல, but the two must become one, that is fellowship. இருவரும் ஒன்றாகுவதுதான் ஐக்கியம். So we can, that is actually referring to Jews and Gentiles in that verse. இந்த வசனம் உண்மையாலுமே யூதர்களையும் கிரேக்கர்களையும் புறஜாதியரையும் குறிக்கிறது. If you want to understand when he says two become one, he is talking about Jews and non-Jews. இங்கே இருதரத்தாரையும் ஒன்றாக்கி என்று சொல்லும் பொழுது அவர் யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் பற்றி குறிப்பிடுகிறார். If you want to understand how much difference there is between Jews and non-Jews, the Jews looked at non-Jews just like the Brahmins would look at the lowest caste of people in Hinduism. யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் உள்ள வேற்றுமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுது உள்ள பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் கீழ் நிலையில் உள்ள ஜாதிக்காரர்களை எப்படி பார்ப்பார்களோ அப்படித்தான் அந்த அளவுக்கு வித்தியாசம் இருந்தது. And not today, but say 200 years ago in India, how did they look at the இன்றைக்கு காரியங்கள் எவ்வளவு சீராகி விட்டது. 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் எப்படி இருந்தது? I mean, they wouldn't even want the shadow of that person to come on their body. கீழ் ஜாதிக்காரன் நடந்து போனால் அவனுடைய நிழல் கூட தன்னுடைய
சரீரத்திலே படக்கூடாது என்று எண்ணுகிற காலம் இருந்தது. Can you imagine two such people becoming one? அப்படி இருக்கிற இருவர் ஒன்றாக முடியும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? That is an amazing miracle. இது ஒரு வியப்பான அற்புதம். Even today, you find people who are converted from these castes when they become Christians. It's very difficult for them to become one. இன்றைக்கும் அப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து அவர்கள் மனம் மாறி கிறிஸ்துவர்களாய் மாறும் பொழுது அவர்கள் மற்றவர்கள் ஐக்கியப்படுவதற்கு எவ்வளவு சிரமம் ஏற்படுகிறது. Fellowship is a very difficult thing. ஐக்கியப்படுவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. Possible under the new covenant. புது உடன்படிக்கைக்கு கீழாக இது சாத்தியமான ஒரு காரியம். So we see here that when Jesus did this work on the cross, his ultimate purpose was these two should become one. இயேசு இந்த வேலையை சிலுவையிலே செய்த பொழுது அவருடைய முக்கியமான நோக்கம் இந்த இருவரும் ஒன்றாக்கப்பட வேண்டும். The difference between husband and wife also may be as great as these two extreme castes. இந்த இரு சமூகத்தினர் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இருவருக்குள்ளாக இருக்கக்கூடிய வித்தியாசத்தை போல புருஷனுக்கும் மனைவிக்கும் கூட வித்தியாசங்கள் இருக்கலாம். Even if they are the same caste, husband and wife can have so many differences. ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் கூட புருஷனுக்கும் மனைவிக்கும் அவ்வளவு வித்தியாசம். They can speak the same language, they can be at the same economic level, but there can be so many differences. பொருளாதார ரீதியிலே ஒரே நிலையில் இருக்கிறார்கள், ஒரே பாஷையை பேசுகிறார்கள், ஆனாலும் கூட இருவருக்கும் அவ்வளவு வித்தியாசம். But it's very difficult to be one. அப்படி இருக்கிற முரண்பாட்டில் இருக்கக்கூடிய இருவர்கள் ஒன்றாவது என்பது கஷ்டமா இருக்கிறது. It is impossible without the cross. சிலுவை இல்லாமல் இது கூடாத காரியம். Now the way some people produce peace in their house, சில பேர் வீட்டில் எப்படி சமாதானம் உண்டாக்குவாங்க என்றால், is by the husband is like Saddam Hussein. புருஷன் சதாம் ஹுசைனை போல இருப்பார். See, now in Iraq there's no Saddam Hussein, so there is always fighting. இப்போது சதாம் ஹுசைன் இல்லை, ஆகவே அங்கே சண்டை ஆரம்பித்து விட்டது. சண்டை எப்பொழுது பார்த்தாலும் குண்டு வெடிப்பு Saddam சண்டை. Hussein was there in Iraq, it was all peace. சதாம் ஹுசைன் ஈராக்கில் இருக்கும் பொழுது சமாதானம் இருந்தது. But that is not the type of peace the Lord is speaking about. ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை இங்கே பேசவில்லை. Where a man is like a dictator and the wife just says yes sir, yes sir, yes sir. புருஷன் That is like the old Iraq. That is not the real peace the Lord is speaking புருஷன் about. சர்வாதிகாரியை போல இருக்கிறான், அவன் என்ன சொன்னாலும் எல்லாரும் கீழ்ப்படுகிறார்கள், மனைவி பிள்ளைகள் எல்லாரும். அது பழைய ஈராக்கில் இருந்த சமாதானத்தை போலதான் இருக்கிறது. That is not peace. அது சமாதானம் அல்ல, That is a dictatorship. அது சர்வாதிகார ஆட்சி. A lot of homes are like that. I have seen it. நான் பார்த்திருக்கிற அநேக குடும்பங்கள் இப்படித்தான் இருக்கிறது. The husband is afraid, the wife is afraid of disagreeing with the husband. The husband is such a hard man. புருஷன் எவ்வளவு கடினமானவன், அவன்கிட்ட போய் நம்ம இதை ஒத்துக்காட்டி அவ்வளவுதான் நம்ம தொலைஞ்சோம் என்று சொல்லி மனைவி எல்லாருக்கும் ஆமாம் என்று ஏற்றுக்கொள்கிறான். And the result is that they don't have fellowship and God is not glorified there, and I don't believe Jesus lives in that house. அவருடைய விளைவு என்னவென்றால் அவர்களுக்குள்ளே ஐக்கியமில்லை, அங்கே ஐக்கியமில்லை, அங்கே இயேசுவும் தங்குவதில்லை. Jesus does not live in a Saddam Hussein type of Iraq or in that type of house also. சதாம் ஹுசேன் ஆட்சி செய்த ஈராக்கிலேயும் இயேசு வசிப்பதில்லை, அதே போல உள்ள வீடுகளிலேயும் இயேசு வசிப்பதில்லை. And then there's another type of house இன்னொரு விதமான வீடு இருக்கிறது, where the man is so afraid of the woman மனிதன் ஸ்திரீயை பார்த்தோன்னே அவ்வளவு பயம், and he will do anything to please her. அவளை பிரியப்படுத்துவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவான். Whatever she says, okay. அவள் என்ன சொன்னாலும் சரிமா சரிமா என்று சொல்லி விடுவான். For the sake of peace. சமாதானத்துக்காக. That is also not peace. அதுவும் சமாதானம் அல்ல. That is, we can say like some woman dictator. அது பெண் சர்வாதிகார ஆட்சியை போல இருக்கிறது. Controls the whole thing. எல்லாவற்றையும் கட்டுக்கோப்பாய் வைத்திருக்கிற ஒரு ஆட்சி. And the man is afraid. புருஷனுக்கு பயம். In real fellowship, உண்மையான ஐக்கியத்திலே the woman can be herself and the man can be himself. புருஷன் தானாக இருக்க முடியும், மனைவியும் தான் எப்படி இருக்கிறாளோ அப்படி இருக்க முடியும். And they accept one another. இருவரும் தாங்கள் இருக்கிற வண்ணமாக ஒருவரை ஏற்றுக்கொள்கிறார். Now that's very difficult to see in Indian homes. இந்திய குடும்பங்களிலே இப்படி பார்ப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். Because that type of fellowship is not valued. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஐக்கியத்தை யாரும் மதிப்பதில்லை. Fellowship is where two people are equal and they accept one another. ஐக்கியம் எங்கே உண்டாகும் என்று சொன்னால் இருவரும் ஒரே நிலையிலே சமமாக இருக்கிறார்கள், ஒருவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். And they can talk together about the Lord. தேவனை பற்றி இருவரும் பேச முடிகிறது. And they are willing to correct one another. ஒருவரை ஒருவர் திருத்துவதற்கு தாராள மனதுள்ளவர்களாய் விருப்பமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். In love. அன்பினாலே திருத்துவதற்கு. In true fellowship, உண்மையான ஐக்கியத்திலே a husband can correct his wife in love, the wife can correct her husband in love. புருஷன் தன்னுடைய மனைவியுடைய தவறை அன்பினாலே திருத்த முடியும், மனைவியும் தன்னுடைய புருஷனுடைய தவறை அன்பினாலே திருத்த முடியும். If your wife has never corrected you in love,
உங்களுடைய மனைவி உங்களை ஒரு காலம் அன்பினாலே திருத்தினதில்லை or என்றால், is afraid to correct you in love, அல்லது அன்பிலே திருத்துவதற்கு பயப்பட்டாள் என்றால், whatever you may call your home, there's no fellowship there. That's உங்களுடைய true. குடும்பத்தை என்னவென்று பேர் சொன்னாலும் சொல்லியும் அழைத்துக் கொள்ளுங்கள், அங்கே ஐக்கியம் இல்லை. And I want to say to you sisters, சகோதரிகளே, if your husband cannot correct you in love, you get offended every time he corrects you. புருஷன் உங்களை திருத்தும் பொழுது, கண்டிக்கும் பொழுது நீங்கள் மனத்தாங்கள் அடைந்தால், If you get offended, then there is no fellowship in your home. ஒவ்வொரு முறையும் புருஷன் ஏதாவது சொல்லிட்டா உடனே மனசு மாறி போகுது, மனத்தாங்கள் அடையிறது அப்படின்னா அங்க ஐக்கியமே இல்லை. Why are we so afraid of being corrected? ஏன் திருத்தப்படுவதற்கு, கண்டிக்கப்படுவதற்கு ஏன் அவ்வளவு பயப்படுகிறோம்? We do so many wrong things. எவ்வளவு தவறுகளை செய்கிறோம். You think only the wife does wrong things? மனைவி மட்டும்தான் தவறான காரியங்களை செய்கிறாளா? So many husbands do wrong things. அநேக புருஷன்மார்களும் தவறு செய்கிறார்கள். And the best person to tell a husband is his wife. ஒரு புருஷனுக்கு ஒரு தவறை உணர்த்தக்கூடிய சிறந்த ஒரு நபர் மனைவிதான். In true fellowship, you accept each other as equal. உண்மையான ஐக்கியத்தில் இருவரும் சமமான நிலையிலே ஒருவரை ஏற்றுக்கொள்கிறீர்கள். Even though the husband is the head of the home, புருஷன் குடும்பத்துக்கு தலையா இருந்தாலும் கூட he does not treat his wife like a slave. தன்னுடைய மனைவி அடிமையை போல அவன் நடத்த மாட்டான். Somebody once said like this, ஒருவர் ஒரு முறை இவ்வாறு சொன்னார், that when God took a bone out of Adam to make a wife, ஆதாமிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அவனுக்கு மனைவியை ஆண்டவர் செய்தார். you know there are many bones in the body. சரீரத்திலே நிறைய எலும்புகள் இருக்கிறது. He could have taken any bone and made a wife. எந்த எலும்பை வேண்டுமானாலும் ஆண்டவர் எடுத்து அதிலே மனைவியை உண்டாக்கி இருக்க முடியும். Why didn't he take a bone from the feet and make a wife? காலிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து மனைவியை சிருஷ்டிக்கவில்லை. Because he didn't want Adam to trample on his wife. ஆதாம் தன்னுடைய மனைவியை எத்தவோ மிதிக்கவோ வேண்டாம் என்று ஆண்டவர் விரும்பினார். That's why he didn't take the bone out of the feet. ஆகவே தான் பாதத்திலிருந்து எலும்பை ஆண்டவர் எடுக்கவில்லை. Why didn't he take the bone out of the head? ஏன் தலையிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து சிருஷ்டித்திருக்கலாமே? Why? ஏன்? Because he didn't want the woman to rule over Adam. ஒரு பெண் ஆணை ஆள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. Where did he take the bone from? எலும்பை எங்கிருந்து எடுத்தார்? He took from the side. சைடுல இருந்து எடுத்தார், பக்கத்திலிருந்து எடுத்தார், So that பக்கவாட்டிலிருந்து. Adam can keep his wife close to his side always. எப்பொழுதுமே ஆதாம் தன்னுடைய மனைவியை தனக்கு பக்கத்திலே வைத்துக் கொள்ள முடியாக, Equal to him. தனக்கு சமமாக வைத்துக் கொள்ள Not முடியாது. over him, not under him. மேலையும் கிடையாது, கீழையும் கிடையாது, Equal to him. சமமான நிலையிலே. That is God's will. இதுதான் தேவ சுத்தமா இருக்கிறது. Do you keep your wife in that place? மனைவி அந்த இடத்திலே நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? Most Indian homes they don't. அநேக இந்திய குடும்பங்களிலே அப்படி வைப்பதில்லை. You know how it is in our Indian home that the wife won't even sit at the table with the husband. நம்முடைய இந்திய குடும்பங்களிலே புருஷன் மேஜையிலே அந்த சேர்ல உட்கார்ந்து இருந்தால் அங்க பக்கத்துல சேர்ல கூட வந்து உட்கார மாட்டாள். We have got this culture. இந்த கலாச்சாரம் நமக்குள்ளே வந்து விட்டது. And because of that there's very little fellowship. இது நிமித்தமாய் அங்கே மிக குறைந்த ஐக்கியமே காணப்படுகிறது. Now all of you read God's word, I'm sure. நீங்க எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். When you read God's word and you get something from the word, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் பொழுது, do you share that with your wife? மனைவியிட்ட நீங்க பகிர்ந்து கொள்கிறீர்களா? I'm not going to ask you to raise your hands whether you do it or not. அப்படி செய்யறவங்க கை தூக்குங்க என்று நான் கேட்க Because போகிறேன். I know there'll be very few hands. ஏன்னா ஒரு சில கைகள் தான் தூக்கப்படும் என்று எனக்கு தெரியும். When you receive something from God's word, தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒன்று உங்களுக்கு கிடைத்த மாத்திரத்தில் that's like food. அது சாப்பாட்டை போல. If somebody gives you a chocolate, will you eat it all yourself or you give half of it to your wife? யாராவது உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தா நீங்களே எல்லாத்தையும் முழுசா லப்பன் போட்டு விழுங்கிறீங்களா அல்லது கொஞ்சம் பாதி உடைச்சி மனைவி கொஞ்சம் கொடுப்பீங்களா? Again, I won't ask you to raise your hands. இதுக்கும் கூட கை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டேன். But what should you do? Tell me. ஆனா என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். Your wife also likes chocolate, just like மனைவிக்கும் சாக்லேட் பிடிக்கும், உங்களுக்கும் சாக்லேட் பிடிக்கும். என்ன செய்வீங்க ஒரு சாக்லேட் கிடைச்சா? I remember once, I'm a very godly brother I know. ஒரு தேவ பக்தியில ஒரு சகோதரன் எனக்கு தெரியும். I gave him a chocolate. அவருக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தேன். He broke it into half. அவர் பாதியா உடைச்சார். Ate half and put half into his pocket. பாதி வாயில போட்டுட்டார், பாதி பாக்கெட்ல போட்டுட்டார். I knew why he kept that half in his pocket. அந்த பாதி சாக்லேட் ஏன் பாக்கெட்ல போட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். He was going to go home and give it to his wife. அவர் வீட்டுக்கு போய் மனைவிட்ட கொடுக்க போகிறார். That's a good testimony. அது நல்ல ஒரு சாட்சி. That everything you get, you say, hey, that's good. I must share that with my wife.
என்ன காரியம் கிடைச்சாலும் ஐ நல்லா இருக்கே பரவாயில்ல மனைவிக்கு கொஞ்சம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு That போறாரு. means that was the first thought that came to him. அவருக்கு வந்த முதல் எண்ணம் அதுதான். Oh, this is something nice. நல்லா இருக்கே இது, I must share that with my wife. மனைவியோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். See, that's fellowship. அதான் ஐக்கியம். Where everything you get, you say, hey, I must share that with my wife. இது கிடைத்தாலும் நான் மனைவியிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது. And I feel that we don't do that enough in India. இந்தியாவிலே நாம் அப்படி செய்வதில்லை என்று தான் உணர்கிறேன். This brother was not an Indian, he was a foreigner. இந்த சாக்லேட்டை பாதி பாக்கெட்ல வைத்தவர் இந்தியர் கிடையாது, அவர் வெளிநாட்டுக்காரர். I would have been very surprised if I had seen an Indian brother. If an Indian brother did that, I would have been very surprised to see it. ஒரு இந்திய சகோதரன் அப்படி செஞ்சிருந்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பேன். But you know, that's Christian. He was a Christian brother. ஆனா இந்த வெளிநாட்டுக்காரர் கிறிஸ்தவர். It's not a foreign thing, it's a Christian thing. இது ஒரு வெளிநாட்டு கலாச்சாரம் அல்ல, ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரம். You and I must do that. நீங்களும் நானும் அப்படி And செய்யணும். if you have not done that till now, we can start now. இதுவரைக்கும் அப்படி செய்யலன்னா இனிமேலாச்சும் அப்படி செய்யுங்க. Not only chocolates, but everything. சாக்லேட் மட்டும் கிடையாது, எது இருந்தாலும் சரி. Something better than chocolate. சாக்லேட் காட்டிலும் சிறந்தது When you got something from scripture. வேதத்திலிருந்து ஒரு வெளிச்சம் கிடைத்து விட்டால், I hope you believe that is better than a chocolate. சாக்லேட்டோட அது மேன்மையானது என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். But the wonderful thing about the chocolates you get from the Bible ஆனா பைபிள்ல இருந்து கிடைக்கக்கூடிய சாக்லேட் is you can enjoy it fully and you can also share it with other people. நீங்களும் முழுசா சாப்பிட்டுக்கலாம், மற்றவங்களுக்கும் முழுசா கொடுக்கலாம், பாதியா உடைக்க தேவையில்லை. There's no need to break it. You can enjoy it fully and give it to பைபிள்ல இருந்து கிடைக்கக்கூடிய சாக்லேட்டை உடைக்க தேவையில்லை, முழுமையாக நீங்கள் அனுபவிக்கலாம், முழுமையா மற்றவர்களுக்கும் அனுபவிக்க கொடுக்கலாம். God's word and you got help by it. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனால உங்களுக்கு உதவி கிடைச்சதுன்னா, You know what you should do from tomorrow onwards? நாளையிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? I must share this with my wife, you must say. இதை என்னுடைய மனைவியோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும். I mean, if it has blessed you, don't you think it will bless her? உங்களை ஆசீர்வதித்திருந்தால் மனைவியை ஆசீர்வதிக்க முடியாதா? Sure. கண்டிப்பாக முடியும். Definitely it will help her. கண்டிப்பாக அது உதவி செய்யும். I think it's very, very important. மிக மிக முக்கியம். To build fellowship, you start with the small things and then you can build in bigger things. சிறு காரியத்திலே நீங்கள் ஆரம்பித்தால் பெரிய காரியத்திலேயும் ஐக்கியம் கொள்ள முடியும். We like to share a physical relationship with our wives. மனைவியோடு கூட தாம்பத்திய உறவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Why not spiritual? ஏன் ஆவிக்குரிய உறவை பகிர்ந்து கொள்ளக்கூடாது? I mean, even the dogs have physical relationship. நாய்களுக்கு கூட சரீர பிரகாரமான உறவு வைத்துக் கொள்கிறது. Are we at that level? நாம் அந்த நிலையிலே மட்டும்தான் இருக்கிறோமா? That's the only fellowship you have with your wife, like the dogs have? நாய்களுக்கு இருக்கிறது போலதான் அந்த நிலையிலே மட்டும்தான் உங்களுடைய ஐக்கியம் குறுகி போய்விட்டதா? Then we are like animals. அப்படி என்றால் நாமும் விலங்குகளைப் போலத்தான் இருக்கிறோம். The thing that makes us different from the dogs is that we can have spiritual fellowship with our wife also. நாய்களை காட்டிலும் அந்த விஷயத்திலே நம்மை வேறுபடுத்தி காண்பிப்பது நாம் மனைவியோடு கூட ஆவிக்குரிய ஐக்கியம் கொள்ள முடியும். You must remember this. இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். If I don't have spiritual fellowship with my wife, I'm like an animal. என் மனைவியோடு கூட ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் நான் கொள்ளாத பட்சத்திலே நான் விலங்குகளைப் போலத்தான் இருக்கிறேன். Because all the dogs and the pigs, they have physical relationship with the other sex. நாய்களும் பன்றிகளும் தங்களுக்கு எதிர் பாலினத்திலே சரீர பிரகாரமான உறவு வைத்துக் கொள்கிறது. And they have a great desire to have physical relationship with the opposite sex. அந்த எதிர் பாலினத்திலே உறவு வைத்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய ஆசையும் வேகமும் இருக்கிறது. And a man can have a great desire to have physical relationship with his wife. அதே போல ஒரு மனிதனும் தன்னுடைய மனைவியிடத்திலே சரீர பிரகாரமாக உறவு வைத்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய வாஞ்சை இருக்கலாம். If I were to ask you a question, நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். which is more important, your spirit or your body? உங்களுடைய ஆவி முக்கியமா சரீரம் முக்கியமா? எது அதிக முக்கியம்? Which one? எது? We have all got the right answer. நம்ம எல்லாருக்கும் சரியான பதில் இருக்கிறது. Spirit is more important. ஆவிதான் மிக அதிக So முக்கியம். don't you think a spiritual relationship with your wife is more important than the physical relationship? சரீர பிரகாரமான உறவை காட்டிலும் ஆவிக்குரிய ரீதியிலே உள்ள உறவுதான் அதிக முக்கியம் என்று நீங்கள் அறியவில்லையா? If you have a great desire for a physical relationship, the dogs and the pigs have that. சரீர பிரகாரமாக உறவுக்கு மட்டுமே விருப்பம் இருக்கிறது என்று சொன்னால் நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் அந்த ஆசைதான் இருக்கிறது. It's when you have a great desire for a spiritual relationship that you behave like a Christian. ஆவிக்குரிய உறவிற்கும் அதே வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் நடந்து So கொள்கிறீர்கள். peace is not enough. சமாதானம் மட்டும் போதாது. Peace is the first step. சமாதானம் என்பது முதல் படி. From peace we must go to fellowship. சமாதானம் என்கிற படியிலிருந்து அடுத்த படியாகி ஐக்கியத்துக்கு செல்ல வேண்டும். When we have fellowship with one another, ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது the presence of Jesus Christ comes into our midst. இயேசுவுடைய சமூகம் நம்முடைய மத்தியில் இறங்கி வருகிறது. Because Jesus said ஏனென்றால் இயேசு சொன்னார் in Matthew chapter 18, மத்தேயு 18ஆம் அதிகாரம் Matthew 18 and verse
19 and 20. மத்தேயு 18 அதிகாரம் 19 20 வசனங்கள். If two of you agree about anything they ask, it will be done by my Father in heaven. உங்களிலே 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். That is a promise for husband and wife. புருஷனுக்கு மனைவிக்கும் இது ஒரு வாக்குத்தத்தம். Two of you agree concerning anything. எதை குறித்தாயிலும் நீங்கள் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் You must agree. நீங்கள் ஒருமனதாக இருக்க வேண்டும். Then my Father will do it for you. அப்பொழுது என் பிதா உங்களுக்கு அதை செய்வார். My wife and I have claimed that promise numerous times in our life. எங்களுடைய ஜீவிதத்திலே நானும் என் மனைவியும் பல சமயங்களிலே சந்தர்ப்பங்களிலே இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்திருக்கிறோம். We are one in our spirit. Our heavenly Father will do amazing miracles for us. ஆவியிலே நாங்கள் ஒருமைப்பட்டிருந்தால் வியக்கத்தக்கதான காரியங்களை பரலோக தகப்பன் நமக்கு செய்வார். ஏன்? Because when two people are gathered in that unity, இந்த ஒருமனதிலே 2 பேர் கூடும் பொழுது Jesus is in the midst. இயேசு அவர் மத்தியிலே இருக்கிறார். Otherwise he is not in the midst. இல்லாவிட்டால் அவர் மத்தியிலே இருக்க மாட்டார். Two people live in a home and they are not united in fellowship, the Lord is not there. இருவர் ஒரு வீட்டிலே வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் ஒருமனப்படாவிட்டால் அவர்கள் மத்தியிலே சொன்னால் நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். If you don't value fellowship with your wife, I want to tell you that you're not going to experience the Lord's presence in your home. மனைவியின் இடத்திலே உள்ள ஐக்கியத்தை நீங்கள் அதிகமாக மதிக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுடைய சமூகத்தை உங்கள் இல்லத்திலே அனுபவிக்க முடியாது. You can sing songs there and read the Bible, but that's not it. பாட்டு பாடலாம், ஜெபிக்கலாம், அது இருக்கலாம். It's unity that the Lord looks for, not Bible reading first. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பைபிள் வேத வாசிப்பு அல்ல முதல் காரியமாக, ஆனால் ஐக்கியம் இருக்கிறதா என்று தான் பார்க்கிறார். A lot of people emphasize family prayer. அநேகர் குடும்ப ஜெபத்தை வலியுறுத்தி கூறுகிறார்கள். That's good. அது நல்லதுதான். You never heard me emphasize family prayer very much in the home. நான் குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் தேவை என்பதை அதிகமாக வலியுறுத்தியதை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. You know why? ஏன் தெரியுமா? I have seen thousands of Christian homes where they have family prayer, where husband and wife are divided. ஆயிரக்கணக்கான குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் நடக்கிறது, ஆனாலும் புருஷனும் மனைவியும் பிரிந்திருக்கிறார்கள். Jesus didn't speak about family prayer. இயேசு குடும்ப ஜெபத்தை பற்றி பேசவில்லை. He spoke about unity. ஐக்கியத்தை பற்றி பேசினார். And that you have heard me speak hundreds of times. அதை நான் 100 முறைக்கு மேலாக பேசுவதை கேட்டிருப்பீர்கள். You don't hear me preach what all the other Christians are preaching. I tell you what is in the Bible. மற்ற கிறிஸ்தவர்கள் பிரசங்கிக்கிற காரியத்தை நான் பிரசங்கிப்பதில்லை, நான் பிரசங்கிக்கிறது வேதத்திலிருந்து பிரசங்கிக்கிறேன். Unity between husband and wife is a million times more important than family prayer. குடும்ப ஜெபத்தை காட்டிலும் கோடிக்கணக்கான மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஐக்கியம். Family prayer is good. குடும்ப ஜெபம் நல்லதுதான். I say unity is million times more important. ஆனால் ஐக்கியம் ஒருமனம் கோடிக்கணக்கான மடங்கு அதிக முக்கியம். You can have family prayer and the Lord may not be there. குடும்ப ஜெபம் வைக்கலாம், ஆண்டவர் அங்கே இல்லாமல் போகலாம். But if there's unity, the Lord will be there. ஐக்கியம் இருக்குமே ஆனால் ஆண்டவர் அங்கே இருப்பார். That's very important. அது மிக முக்கியமான காரியம். Because the prayer of the family is worthless if there's no unity. ஐக்கியம் இல்லாத பட்சத்திலே குடும்ப ஜெபம் பயனற்றதா இருக்கிறது. Jesus said if two of you agree and then you pray, then the Father listens. இருவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது பிதா அதற்கு செவி கொடுக்கிறார். It's very important for us to understand. இதை நாம் புரிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியம். So fellowship is the goal we must have in our relationship. ஆகவே நம்முடைய உறவிலே எப்பொழுதும் பார்த்தாலும் ஐக்கியம் என்பதே நம்முடைய லக்கா இருக்க வேண்டும். When we make that our goal, இதை நம்முடைய லக்காக வைத்துக் கொள்வோமானால், then when that fellowship is built, our children are blessed. அந்த ஐக்கியமானது கட்டப்படும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். The blessing comes upon our children through unity of the parents. நம்முடைய பிள்ளைகள் மீது வருகிற ஆசீர்வாதம் பெற்றோருடைய ஒருமனதிலே தான் இருக்கிறது. It's the unity of the parents that produces blessing upon the children. பெற்றோருடைய ஐக்கியம் தான் பிள்ளைகள் மீது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. Because when there is unity, the Lord is there. ஏனென்றால் ஐக்கியம் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார். And when the Lord is there, the devil cannot come in. ஆண்டவர் இருக்கிற இடத்திலே பிசாசு வர முடியாது. He speaks here about the devil. இங்கே பிசாசை குறித்து பேசுகிறார். In verse 18, Matthew 18, you see this is the whole subject. இதான் அந்த முழு. When two people are like this, இருவர் அப்படி இருக்கும் பொழுது, மத்தேயு 18 அதிகாரம் 18 வசனம், united, இருவரும் ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது, then they bind something on the earth that will be bound in the heavenly. பூலோகத்திலே அவர்கள் ஒன்றை கட்டுகிறார்கள், அவைகள் பரலோகத்திலேயும் கட்டப்பட்டிருக்கும். Which heaven? That is not speaking about the heaven where God dwells. That's the third heaven. இது எந்த பரலோகம் அல்லது எந்த வானம் என்றால் தேவன் வசிக்கிற அங்க அந்த பரலோகம் அல்ல, அது மூன்றாம் வானம். About three heavens. மூன்று வானங்களை குறித்து வேதம் பேசுகிறது. First heaven is what you see, the sun, moon and stars. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை பார்க்கல, இதுதான் முதல் வானம். The third heaven is right on top where God dwells. அதற்கு மேலாக தான் மூன்றாம் வானம் இருக்கிறது, அங்கே தேவன் வசிக்கிறார். In between is the second heaven. அதற்கு இடையிலே இரண்டாம் வானம் இருக்கிறது. That is, the devil was thrown down from the
third heaven to the second heaven. மூன்றாம் வானத்திலிருந்து இரண்டாம் வானத்திற்கு சாத்தான் தள்ளப்பட்டான். And do you know where the devil is today? இன்றைக்கு சாத்தான் எங்கே இருக்கிறான் தெரியுமா? He's not in hell. அவன் நரகத்திலே இல்லை, He's in the second heaven. அவன் இரண்டாம் வானத்திலே இருக்கிறான். It says that in Ephesians 6:12. எபேசியர் 6:12 வாசிக்கிறோம். He's in the heavenlies and from there he visits the earth. அவன் அந்த வானத்திலே இருந்துதான் பூமிக்கு அவ்வப்பொழுது வந்து போகிறான். And Paul says we wrestle with these spiritual forces in the second heaven. இந்த இரண்டாம் வானத்திலே இருக்கிறதான அந்தகார சக்திகளோடு கூட நாம் போராட்டம் செய்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். And so when Jesus said you're going to bind something in heaven, he's not talking about third heaven. ஆகவே பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லும்போது அது மூன்றாம் வானமாகிய அந்த பரலோகம் அல்ல. Because there is nothing to be bound in the third heaven. மூன்றாம் வானத்திலே கட்டப்படுவதற்கு என்று ஒன்றுமே இல்லை. Everything is free. அங்கே எல்லாமே விடுதலையாக But in இருக்கிறது. the second heaven, இரண்டாம் வானத்திலே all the confusion on the earth comes from the second heaven. பூமியிலே ஏற்படுகிற சகல குழப்பங்களும் அந்த இரண்டாம் வானத்திலிருந்து தான் And ஆரம்பிக்கிறது. listen to this. இதை கவனித்து கேளுங்கள். All the confusion in your home has come from the second heaven. உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிறதான அனைத்து குழப்பங்களும் இரண்டாம் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. If your husband has a drinking problem, if your wife has a anger problem, it all came from the second heaven. குடிப்பழக்கத்தில் இருக்கிற கணவனா இருந்தாலும் சரி, கோபப்படுகிற முற்கோபியாகிய மனைவியா இருந்தாலும் சரி, அந்த குழப்பம் எல்லாம் இரண்டாம் வானத்திலிருந்து If you have வந்திருக்கிறது. rebellious children, the problem came from the second heaven. அடங்காத பிள்ளைகள், முரட்டாட்டம் பண்ணுகிற பிள்ளைகள் என்றால் அந்த ஆவியும் பரத்திலிருந்து வந்திருக்கிறது, So it's இரண்டாம் வானத்திலிருந்து. no use just fighting here on earth with these பூமியிலேயே troublesome people. இந்த பிரச்சனை கொடுக்கிறவர்களோடு கூட சண்டை போட்டு போட்டு பிரயோஜனமே இல்லை. You got to bind something there. ஏதோ ஒன்றை நீங்கள் அங்கே கட்ட வேண்டியிருக்கிறது. And when you bind something there, your children get released. அங்கே ஒன்றை நீங்கள் கட்டும்போது இங்கே உங்கள் பிள்ளைகள் விடுதலை Because it ஆகிறார்கள். says here, what you bind on earth will be what you bind on earth will be bound in heaven. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று I சொல்லப்பட்டிருக்கிறது. stand here with my wife. நான் இங்கே மனைவியோடு And I இருக்கிறேன், kneel down, முழங்கால் படிக்கிறேன். thinking the devil is attacking my children in some way. ஏதோ ஒரு விதத்திலே பிசாசினுடைய பிள்ளைகளை தாக்கிக் I கொண்டிருக்கிறார். don't just rebuke the children. நான் பிள்ளைகளை கடிந்து கொள்வதில்லை. That is, people who have no understanding do that. புத்தி இல்லாதவர்கள் தான் அப்படி செய்வார்கள். I say this problem has come from the second heaven. இந்த பிரச்சனை இரண்டாம் வானத்திலிருந்து வந்திருக்கிறது. Somehow the devil came into my home. எப்படியோ பிசாசை வீட்டுக்குள்ள வந்து That is விட்டான். what you have to say. அதைத்தான் நான் சொல்ல Somehow வேண்டும். the devil came into my home. எப்படியோ பிசாசு உள்ளே வந்து விட்டான். Probably the devil came because there was a gap between husband and wife. ஒருவேளை புருஷனுக்கு மனைவிக்கும் இடையே உள்ள இடைவெளிக்குள்ளாக உள்ளே வந்திருக்கலாம். Husband and wife are supposed to be one. புருஷன் மனைவி ஒன்றாக இருக்க வேண்டும். But we have some misunderstanding and a gap comes. ஆனால் இருவருக்கும் உள்ள ஒரு கருத்து வேறுபாட்டினாலே அவர்களுக்குள்ளாக ஒரு இடைவெளி வந்து விட்டது. And the devil says, this is my opportunity. இதுதான் என்னுடைய தருணம் என்று சரியான நேரத்தில் உள்ளே நுழைகிறான். It's like these little rats. If they find one door open at night, they'll come in. நைட்ல கதவு கொஞ்சம் திறந்தப்போ எலி உள்ள போந்துரும். அதே போலதான் சாத்தான். Then it's very difficult to drive that rat out because you don't know where it is hiding. அது எங்க ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாதபடினால அந்த எலியை விரட்டுறது சாமானிய காரியம் அல்ல. The best is to keep the door shut. ஆவே மேன்மையான காரியம் நல்ல கதவை டைட்டா மூடி வைங்க. When the devil comes in, பிசாசு உள்ள வந்துட்டான். his aim is to attack your children. பிள்ளைகளை தாக்குவதுதான் அவனுடைய குறிக்கோள். Because you are older people, maybe you have some understanding of the truth. நீங்கள் சத்தியத்தை விளங்கி இருக்கிறபடினால உங்களை தாக்க மாட்டான். முதல்ல எடுத்தோனே பிள்ளைகளை தான் தாக்குவான். பிள்ளைகளை தான் தாக்குவான். So when there's a problem among the children, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வரும்போது don't think the problem is there first. முதலாவது பிரச்சனை தான் வந்து விட்டது என்று என்ன வேண்டாம். The problem is between husband and wife. பிரச்சனை எங்கே என்றால் புருஷன் மனைவிக்குள்ளே தான் இருக்கிறது. The children get sick sometimes when husband and wife have a problem. புருஷனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை ஏற்படும் பொழுது பிள்ளைகள் சில சமயத்தில் வியாதி கூட படுகிறார்கள். Because all sickness comes from the devil. எல்லா வியாதிகளும் பிசாசினிடத்திலிருந்து தான் வருகிறது. I hope you don't think that God gives sickness. தேவன் வியாதியை கொடுக்கிறார் என்று நீங்க நம்பவில்லை என்று எண்ணுகிறேன். I can prove that very easily. நான் அதை மிகவும் எளிதாய் நான் நிரூபிக்க முடியும். How many of you will give sickness to your children? உங்களில் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு வியாதியை கொடுப்பீர்கள்? Anybody? யாராச்சும் இருக்கீங்களா? No. இல்லை. Even if you have a sickness, you don't want your children to get it. உங்களுக்கே ஒரு வியாதி வந்தா பரவாயில்ல, நமக்கே வந்துருச்சு, பிள்ளைங்களுக்கு வரட்டும் அப்படின்னு நினைப்பீங்களா? No. இல்லை. You don't want your children to get any sickness. பிள்ளைகளுக்கு எந்த வியாதியும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. Second question. இரண்டாவது கேள்வி, Is God a better person than you? உங்களை காட்டிலும் தேவன் நல்லவரா இல்லையா? Yes or no? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. So if you don't want to give sickness to your children, you think God gives sickness? நீங்களே பிள்ளைகளுக்கு வியாதியை கொடுக்கணும்னு விரும்பலனா பரமதகப்பன் உங்களுக்கு வியாதியை கொடுப்பாரா? That's one of the greatest lies the devil has produced in people, that God gives sickness to people. தேவன் ஜனங்களுக்கு வியாதியை கொடுக்கிறார் என்பது பெரிய பொய், சாத்தான் கொடுக்கிற பொய். I don't believe that. நான் அதை நம்புவதில்லை. I don't believe I got any sickness from God. எந்த ஒரு வியாதியும் எனக்கு தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நான் நம்புவதே இல்லை. Sickness is from the devil. எல்லா வியாதிகளும் பிசாசினிடத்திலிருந்து தான் வருகிறது. And very often the problem is between the husband and wife. அடிக்கடி பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால் கணவன் மனைவி கிடையாது. And we have to bind Satan there. அங்கே சாத்தானை நீங்கள் கட்ட வேண்டும். But for that, husband and wife must be united. அதற்கு புருஷனும் மனைவியும் ஐக்கியப்பட வேண்டும். Sometimes God allows problems in your children so that you and your husband can come together. சில சமயத்திலே பிள்ளைகளிடத்திலே பிரச்சனை ஏன் வருகிறது தெரியுமா? நீங்களும் மனைவியும் ஐக்கியப்பட முடியாது. So that
you and your wife can come together. நீங்களும் மனைவி ஒன்றாக வர முடியும். You can repent and ask forgiveness. நீங்கள் மனம் திரும்ப முடியும், மன்னிப்பு கேட்க முடியும், and come together. ஒன்றாக வர முடியும். Please remember this, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். That you must seek fellowship and unity with your partner. உங்களுடைய துணையோடு கூட எப்பொழுதும் ஐக்கியத்தையும் That is ஒருமனதையும் நாட the வேண்டும். way to protect your children. உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு இதுவே சிறந்த வழி. And if you make a mistake, தவறு செய்தால் get united and bind Satan's power there. இருவரும் ஒன்றாக கூடி பிசாசுடைய கிரியைகளை கட்டுங்கள். And it says if you lose something on earth, it will be loosed in heaven. நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ பூலோகத்திலே அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார். The devil sometimes grabs a hold of one of your children. பிசாசு இப்படி உங்கள் பிள்ளைகளை யாரோ ஒருவனை பற்றி பிடித்துக் கொள்கிறான். And you must, in Jesus' name, loose that grip of Satan on your child. அந்த சாத்தானுடைய பிடியை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் விடுவிக்க வேண்டும். He'll be loosed. அவன் விடுதலையாக்கப்படுவான். Grip of Satan will be broken. அங்கே சாத்தானுடைய அந்த பிடியானது உடைக்கப்படும். I'm not talking about theory. I've seen it happen. நான் ஏதோ கோட்பாடுகளை பேசவில்லை, இது நடக்கிறதை பார்த்திருக்கிறேன். There's mighty power in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பெரிய வல்லமை உண்டு. But it is not a mantra that you can repeat. ஆனால் இதை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அல்ல. You have to be united with your wife. மனைவியோடு கூட ஒருமனப்பட்டு இணைந்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும். This is one of the new covenant privileges we have in our இதுதான் home, which we did not have in the Old Testament. பழைய உடன்படிக்கையில இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் புது உடன்படிக்கையில இருக்கிற நமக்கு இது கிடைக்கிறது. You know, in the Old Testament what they did? பழைய உடன்படிக்கையில் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? Okay, let me show you in the Old Testament, in the book of Deuteronomy. உபாகம புத்தகம். Let me see if I can find that verse. வசனத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். You see, in the Old Testament, the rule was this. பழைய உடன்படிக்கையிலே இதான் பிரமாணம். Deuteronomy chapter 21. உபாகமம் 21ஆம் அதிகாரம். And it says here in verse 18 to 21. 18 இருந்து 21 வசனங்கள் வரை. Please listen to this very carefully. This is how they dealt with stubborn children in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே முரட்டாட்டமான பிள்ளைகளை இப்படித்தான் நடத்தினார்கள். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 18 இருந்து. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனா இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தினிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோட சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். மகன் முரட்டாட்டம் உள்ளவனா இருக்கிறான். And they first they punish him, it says in verse 18. 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் தண்டிக்கப்பட்டு விட்டான். Punish him and he doesn't listen. தண்டித்து எவ்வளவு தண்டித்தாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். What to do? என்ன செய்வது? The Lord says, here's what you got to do. இங்கே செய்ய வேண்டிய காரியம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Bring that son to the elders of the city at the gate. அந்த பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கு அந்த பையனை கொண்டு வாருங்கள். அந்த இடத்துல வாசலுக்கு அவனை கொண்டு போய் and get all the men of the city and stone him to death. Verse 21. 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் சாகும்படி பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். Like that you can remove the evil from your midst. இப்படி உன் நடுவில் இருந்த தீமையை நீங்கள் விலக்கி போட முடியும். That is the law of God. தேவனுடைய பிரமாணம். And it is into that culture that Jesus came. இந்த ஒரு கலாச்சாரத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். And Jesus said, இயேசு சொன்னார், now in the New Testament, இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் if you have a stubborn and rebellious son, முரட்டாட்டமான துஷ்ட பிள்ளை இருப்பானால் don't stone him to death. அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டாம். There is a better way. மேன்மையான ஒரு வழி உண்டு. Bind the devil who has got him. அவனை பற்றி பிடித்திருக்கிற சாத்தானை கட்டி போடுங்கள். And set him free. இவனை விடுதலையாக்குங்கள். They could not do that in the Old Testament. பழைய உடன்படிக்கையில் அவர்களால் செய்ய முடியவில்லை. This stubborn rebellious son mentioned in verse 18, how did he become like that? இந்த 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட துஷ்ட பிள்ளை எப்படி அவன் துஷ்ட மனிதனாய் மாறினான்? He became like that through the devil getting hold of him. பிசாசினாலே தான், பிசாசு பற்றி பிடித்தபடியாலே அவன் அப்படி மாறிவிட்டான். But they couldn't do anything about the devil in those days. அந்த நாட்களில் பிசாசினுடைய காரியங்களிலே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. Because they were not baptized in the Holy Spirit. அவர்களால் பரிசுத்த அபிஷேகம் பெற முடியவில்லை. I know in my life I could not deal with the devil till I was baptized in the Holy Spirit. என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்திருக்கிறேன். நான் பரிசுத்த அபிஷேகம் பெறாத வரைக்கும் பிசாசினோடு இடைபட முடியவில்லை. I didn't know what to do with the demon possessed person. பிசாசு பிடித்தவர்களை பார்த்தால் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. That's why it's so important to be baptized in the Holy Spirit. ஆகவே தான் அபிஷேகம் பெறுவது அவ்வளவு முக்கியம்.
Not just some imaginary experience, a real baptism in the Holy Spirit. That's what we need. ஏதோ கற்பனையான ஒரு அனுபவம் அல்ல, உண்மையான அபிஷேகம் நமக்கு தேவை. And I'll give you one bit of advice. ஒரு சிறு ஆலோசனை உங்களுக்கு தருகிறேன். If you got some experience in a Pentecostal church, it's probably wrong. ஒரு பெந்தேகோஸ்தே சபையிலே நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை அது தவறா இருக்க முடியும். 95% of cases it's wrong. 95% அது தவறுதான். Please go to God and seek for a genuine baptism in the Holy Spirit. மீண்டுமாய் தேவனிடத்திலே போய் உண்மையான அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Why do I say that? ஏன் நான் இதை சொல்கிறேன்? I have seen so many people who claim to have been baptized in the Holy Spirit in some Pentecostal group. I don't believe they have any power at all. அநேகர் பெந்தேகோஸ்தே சபையில் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிறார்கள். அவருக்கு வல்லமை இல்லை என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். They don't drive the devil out. The devil is sitting right in the midst of their churches. அவங்களுடைய சபைகளுக்கு நடுவிலே பிசாசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பிசாசை ஓட்டுவதில்லை. Many of their pastors love money more than all the other pastors in other denominations. மற்ற சபை பிரிவினரில் இருக்கிற பாஸ்டர்களை காட்டிலும் பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிற பாஸ்டர்கள் அதிகமாக பணத்தை நேசிக்கிறார்கள். What is that? Is that God or the devil? Is that baptism in the Holy Spirit? இது பரிசுத்தாவின் அபிஷேகமா? No, that's a baptism in an evil spirit. அது அசுத்தாவின் அபிஷேகம். If it is baptism in the Holy Spirit, they should have been more free from the love of money. பரிசுத்தாவின் அபிஷேகமா இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் இன்னும் பண ஆசையிலிருந்து அதிகமாக விடுதலையாகி இருக்க வேண்டும். Victory over sin. பாவத்திலிருந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும். So, if you had an experience in a Pentecostal church, I would question it almost 100% whether it's true or not. பெந்தேகோஸ்தே சபையிலே நான் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறவர் யாராவது இருந்தால் நான் 100% அதை நான் கேள்விக்குள்ளாக்குவேன். I thank God I did not get baptism in the Holy Spirit in any Pentecostal church. இந்த பெந்தேகோஸ்தே சபையிலும் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நான் தேவனுக்கு in my home. நான் வீட்டில் இருக்கும்போது பெற்றுக்கொண்டேன். Jesus is the baptizer. இயேசுதான் அபிஷேகநாதர். You seek God on your own. அவரை நீங்களாகவே தேடுங்கள். Seek God in your home. உங்களுடைய குடும்பத்திலே தேடுங்கள். Say, Lord, ஆண்டவரே, I need a spirit-filled home. எனக்கு ஆவியிலே நிறையப்பட்ட ஒரு வீடு தேவை ஆண்டவரே. And I must be filled with the Holy Spirit. My wife must be filled with the Holy Spirit. நான் அபிஷேகத்தால் நிறையப்பட வேண்டும். என்னுடைய மனைவி அபிஷேகத்தால் நிறையப்பட வேண்டும். And we must build fellowship with one another. ஒருவரோட ஐக்கியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் ஆண்டவரே. Dear brothers, let me urge you, treat your wife like an equal. அருமையான சகோதரரே, உங்கள் மனைவியை உங்களுக்கு சமமானவளாக நடத்துங்கள். Share things with her when you get something from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு கிடைத்த மாத்திரத்திலே மனைவியோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். You are supposed to be co-workers. நீங்கள் இருவரும் உடன் ஊழியர்களாக இருக்க வேண்டும். In the Old Testament there was no emphasis like that on the home. பழைய உடன்படிக்கையிலே இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் குடும்பத்துக்கு கொடுக்கப்படவில்லை. But now it says in 1 Peter chapter 3. ஆனால் இப்பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 1 Peter chapter 3. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் and verse 7. 7ஆம் வசனம். It says here that even if your wife is a weaker vessel, and all women are weaker vessels. எல்லா ஸ்திரீகளும் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறார்கள். உங்கள் மனைவி பலவீனமான பாண்டமாய் இருந்தாலும் சரி. But still she is a fellow heir of the grace of life. நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவரானபடியால் என்று பார்க்கிறோம். உடன் பங்காளி. She is a fellow heir. உடன் பங்காளி. And the word heir here in English means the heir to a throne. ஆங்கிலத்திலே சுதந்திரவாளி என்று சொன்னால் சிங்காசனத்திற்கு அடுத்து போகக்கூடிய வாரிசு என்ற அர்த்தம். That is the word heir. வாரிசு. And it says here, you are an heir to God's throne, but not alone, along with your wife. தேவனுடைய சிங்காசனத்திற்கு நீ ஒரு சுதந்திரவாளி அல்லது அதுக்கு வாரிசு பெற்றவன் நீ மட்டுமல்ல, மனைவியும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து தேவ சிங்காசனத்துக்கு போகிறவர்கள். Jesus said that in Revelation 3:21, if you overcome, you'll sit with me on my throne. ஜெயம் கொள்கிறவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவான் என்று இயேசு வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லியிருக்கிறார். There is a throne for believers. விசுவாசிகளுக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. It says here, you can't sit there alone if you're married. You got to sit with your wife. திருமணமான பிறகு அந்த சிங்காசனத்தில் தனியாக உட்கார முடியாது, மனைவியோடு கூட சேர்ந்து தான் உட்கார வேண்டும். For a married person, that's a double seat. திருமணமானவர்களுக்கு அந்த சிங்காசனத்தில் 2 இருக்கை இருக்கிறது. So if you're sitting there alone, தனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தால் something is wrong. ஏதோ தவறு இருக்கிறது. Where should your wife sit? மனைவி எங்கே உட்கார வேண்டும்? At your feet? பாதத்துக்கு கீழே உட்கார வேண்டுமா? No. இல்லை. On the throne with you. சிங்காசனத்திலே உங்களோடு கூட உட்கார வேண்டும். If you want to be the king, நீங்கள் ராஜாவாய் இருக்க வேண்டும் என்றால், shall I tell you a secret? ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? How to be a king in your house? உங்களுடைய வீட்டிலே நீங்கள் ராஜாவாக எப்படி இருக்க முடியும்? All you brothers, are you eager to find out how to be a king in your house? சகோதரர்களே, உங்கள் வீட்டிலே நான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று கண்டுபிடிப்பதிலே உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? Treat your wife like a queen. மனைவியை ராணியை போல நடத்தி விடுங்கள். That's right. அதான் சரி. Treat your wife like a queen and you'll be the king automatically. மனைவியை ராணியை போல நடத்தினால் நீங்களும் தானாகவே ராஜாவாகி விடுவீர்கள். You're supposed to be a king and a queen in the house. நீங்கள் வீடுகளிலே ராஜாவும் ராணியுமாய் இருக்க வேண்டும். Don't treat her like a servant. வேலைக்காரியை போல நடத்த வேண்டாம். See, the way you treat your wife shows your condition. மனைவியை எப்படி நடத்துறீங்க அது உங்களுடைய நிலைமையை காமிக்குது.
We used to have an unconverted neighbor living next to our house. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ரட்சிக்கப்படாதவங்க, மனம் They were திரும்பாதவங்க, always fighting with each other. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. And he would tell his wife, "You are talking like some fisherwoman." ஏன்னா மீன் பிடிக்கிற மீன் வியாபாரி போல பேசிட்டு இருக்க நீ, எங்க புருஷன் மனைவி பார்த்துருவா. She would say, "If I am fisherwoman, you are a fisherman. What is the difference?" நான் மீனவ பொண்ணுன்னா நீ மீன் பிடிக்கிற ஆள் தாயா இந்த மனைவி புருஷனை பார்த்து சொல்லுவாள். If you treat your wife like a slave, you are a slave too. உங்க மனைவியை வேலைக்காரைய போல நடத்தினீங்கன்னா நீங்க வேலைக்காரன். You treat your wife like a queen, you'll be a king. மனைவியை ராணியை போல நடத்தினால் நீங்கள் ராஜா. So please remember this. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். We are to completely stand against this culture of this country. இந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்துக்கு முற்றுமாய் நாம் மாறுபட்டு நிற்க வேண்டியிருக்கிறது. Follow God's word. தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டியிருக்கிறது. We must make a change in our life. நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். We must not allow anybody to come between us and our wife. மனைவிக்கும் நமக்கும் இடையில யாரும் வருவதற்கு அனுமதிக்க கூடாது. Not father, mother, nobody. அப்பாவோ அம்மாவோ யாருமே இடையில வரக்கூடாது. You must not even get so active in the work of the church that you don't have time to spend with your wife. மனைவியோடு கூட நேரம் கொடுக்க முடியாத அளவுக்கு சபை ஊழியங்களிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது. And once we build a home like this, அப்படிப்பட்ட ஒரு வீட்டை குடும்பத்தை கட்டிவிட்டால் we don't stop there. அங்கே அதோடு நிறுத்துவதில்லை. A home is not two people living for each other. ரெண்டு பேரும் ஒருவருக்காக ஒருவர் வாழக்கூடிய இடமானது குடும்பம் அல்ல. இல்லை, it's two people living for God. ரெண்டு பேரும் தேவனுக்காக வாழுகிறார்கள். That home, அந்த குடும்பம் that opens itself to God's people. தேவ பிள்ளைகளுக்கு திறந்து கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக அது இருக்க வேண்டும். So it says in chapter 4, ஆமே 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் 1 பேதுரு verse 9, be hospitable to one another without complaint. 9ஆம் வசனம் 1 பேதுரு 4:9 பார்க்கிறோம், முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். That means we must open our home to God's people. தேவ பிள்ளைகளுக்கு நம்முடைய வீட்டை திறந்து கொடுக்க வேண்டும். If you are a child of God, your home will be open to God's people. நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானால் தேவ பிள்ளைகளுக்கு உன்னுடைய வீடு திறந்திருக்கும். One of the greatest blessings, one of the greatest ways in which blessing has come to my home is because it's been open to God's people for so many years. எத்தனையோ ஆண்டுகளாக என்னுடைய வீடானது தேவ பிள்ளைகளுக்கு திறக்கப்பட்ட வீடா இருந்தபடினாலே இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். I want to ask you, do you open your home to God's people? தேவ பிள்ளைகளுக்கு உங்களுடைய வீட்டை திறந்து கொடுக்கிறீர்களா? Do you invite them home? வீட்டுக்கு கூப்பிடுகிறீர்களா? Do you invite young people to your home? வாலிபர்களை வீட்டுக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறீர்களா? Do you invite people for a meal to your home? ஒருவேளை சாப்பாட்டுக்காக யாராவது கூப்பிடுகிறீர்களா? I'll tell you my experience through 45 years. 45 ஆண்டுகளாக என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். The poor people in India are the most hospitable. இந்தியாவிலே மிகவும் ஏழையா இருக்கிறவர்கள் தான் உபசரிக்கிறவர்களா இருக்கிறார்கள். The villagers are the most hospitable. கிராமத்தில் உள்ளவர்கள் தான் உபசரிப்பது என்றால் என்ன என்பதை அறிந்திருக்கிறார்கள். People in cities are misers. பட்டணத்திலே வாழுகிறவர்கள் கஞ்சத்தனம் உள்ளவர்கள். They are always counting how much I have to spend if I invite somebody for a meal. ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டா எவ்வளவு காசு செலவு பண்ண வேண்டும் எண்ணக்கூடிய கஞ்சாமுட்டிகளா இருக்கிறார்கள். And there's a song we used to sing in our church called Every Miserly Soul is in Satan's Control. கஞ்சாமுட்டியா இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் பிசாசுடைய கட்டுக்குள்ளாக இருக்கிறது என்று ஒரு பாடல் இருக்கிறது. I thank God for the poor believers in India who have really taught me to be hospitable. நான் உபசரிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அநேக ஏழை விசுவாசிகளுக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I've seen poor believers who will sacrifice so much to make a good meal for a child of God. தேவ பிள்ளைக்காக ஒரு நல்ல ஆகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ தியாகம் செய்து ஒரு சாப்பாட்டை தயார் செய்கிறார்கள். That's part of Christianity. இது கிறிஸ்தவத்தின் ஒரு பகுதி. To have people come into our home. தேவ பிள்ளைகள் நம்முடைய வீடுகளுக்கு வருவது ஒரு கிறிஸ்தவம். You don't have to spend a lot of money. நிறைய பணத்தை செலவு பண்ணணும்னு சொல்லல. Your rice and sambar is enough. சாப்பாடும் சாம்பாரும் போதும். Or just share whatever you are eating. அல்லது நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை பகிர்ந்து கொடுத்தா போதும். You know, instead of eating everything, instead of just between you and your wife and 3 children, நீங்களும் மனைவியும் 3 பிள்ளைகளும் சேர்ந்து எல்லாத்தையும் சாப்பாட்டை காலி பண்றதை விட invite another person and divide it into 6. இன்னொரு ஆளை கூப்பிட்டு 6ஆ பங்கிட்டு சாப்பிடுங்க. It'll bless your home. அது உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கும். I tell you. நான் சொல்லுகிறேன். Even if you eat a little less, eating little less is good for your health also. கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டா அது ஆரோக்கியத்துக்கும் நல்லது. But you'll bless somebody who comes to your home. வீட்டுக்கு வருகிறவர்களே நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்கள். It's a mark of Christianity to be hospitable. உபசாரம் செய்வது உபசரிப்பது கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம். And it has enriched my life tremendously. என்னுடைய வாழ்க்கை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறது. We have had so many servants of God stay in our home. எவ்வளவோ தேவ ஊழியர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கி இருக்கிறார்கள். They have blessed me, blessed my wife and my children. என்னையும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திருக்கிறார்கள். We have had so many young people, students and all, stay in our home. எத்தனையோ மாணவர்கள் கிறிஸ்தவ மாணவர்கள் எங்கள் வீட்டிலே வந்து தங்கி இருக்கிறார்கள். And
numerous times they have eaten with us. எவ்வளவோ முறை எங்களோடு கூட சாப்பாடு சாப்பிட்டிருக்கிறார்கள். And they have blessed us. Young people. வாலிபர்கள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். They have blessed my children. பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். I want to say to you, இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். don't say, oh, I can't afford to invite anybody. நான் யாரையும் வீட்டுக்கு கூப்பிட முடியாதுன்னு சொல்ல வேண்டாம். That's because you think if you invite somebody you got to make chicken curry and you got to make fish fried and all that. No, யாரையாச்சும் வீட்டுக்கு கூப்பிட்டா போய் கறி வாங்கணும், மீன் வாங்கணும், எல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாய். Don't have to buy anything. எதையும் வாங்க வேண்டாம், இருக்கிறத பகிர்ந்து கொடுங்க. Just share what you have. என்ன இருக்குதோ அதை பகிர்ந்து கொடுங்க. But get into that habit. ஆனா அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. Because then you're obeying a command in scripture which says in verse 1 Peter 4:9, be hospitable to one another. அப்பொழுது நீங்கள் வேதத்திலே உள்ள ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிகிறீர்கள், அதாவது முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள். I want to ask you, நான் உங்களை கேட்கிறேன், you who are so keen to obey all of the Bible, have you ever obeyed this verse even once? வேதத்துக்கு நான் ரொம்ப கீழ்ப்படியணும் விரும்புறேன் பிரதர்னு சொல்றவங்க இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? Is that written only for rich people? பணக்காரங்களுக்கு மட்டும் தான் அந்த வசனம் எழுதியிருக்கா? No. இல்லை. I have seen in India the rich people are the misers. இந்தியாவிலே பணக்காரர்கள் தான் கஞ்சத்தனம் உள்ளவர்களாக The இருக்கிறார்கள். poor people are the ones who have been hospitable to me. ஏழை மக்கள் எனக்கு உபசரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Particularly I have seen in Andhra. குறிப்பாக நான் ஆந்திராவிலே பார்த்திருக்கிறேன். Extremely poor people. மிகவும் ஏழையா இருக்கிறவர்கள். Many of those Telugu people are much poorer than here in Tamil Nadu. தமிழ்நாட்டை காட்டிலும் ஆந்திராவில் இருக்கிறவர்கள் அதிக ஏழையா இருக்கிறார்கள். Small little huts. சிறு குடிசையில் இருக்கிறவர்கள். And I've been into their homes. நான் அவங்க வீட்டுக்குலாம் போயிருக்கேன். And it's been such a blessing to my heart. அது என் இதயத்தை அவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கு. Not the food. சாப்பாடு கிடையாது. Cup is dirty and the food is very simple. அங்க இருக்கிற அந்த பாத்திரம் அழுக்கா இருக்கு, சாப்பாடு எளிமையான But they ஆகாரம். are so poor. அவங்க ரொம்ப ஏழையா They இருக்காங்க. probably don't even have good water to clean everything in their house. எல்லா பாத்திரத்தையும் ஒழுங்கா கழுவுறதுக்கு கூட தண்ணி But கிடையாது. the fellowship has blessed my heart. ஆனால் அந்த ஐக்கியம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறது. We don't invite people to our house. Primarily food is just okay. That is just an excuse for fellowship. சாப்பாடு என்பது ஐக்கியம் கொள்வதற்கு ஒரு சாக்குதானே ஒழிய சாப்பாடு முக்கியமான காரியம் அல்ல. So our home must, and when you open your home like that, your children learn something. உங்களுடைய வீடுகளை அப்படி நீங்கள் திறந்து கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்கிறார்கள். My children have learned not to be misers because they saw what was in our home. உங்களுடைய வீட்டிலே நடக்கிற காரியங்களை என் பிள்ளைகள் பார்த்த பொழுது அவர்கள் கஞ்சத்தனம் இல்லாமல் இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டார்கள். Today I have seen my children. They've got their own, they earn their own living and they are not misers. They are generous. இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் தங்கள் சொந்த வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கஞ்சாமூட்டிகளாக இல்லை, அவர்கள் மிகவும் உதாரத்துவமாக இருக்கிறார்கள். I'm happy to see that. அதை பார்ப்பதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். Jesus was generous. இயேசு அவர் உதாரத்துவமாக இருந்தார். Jesus was not always calculating how much will I spend if I do this, how much will I spend. இதை நான் செஞ்சா எவ்வளவு காசு கொடுக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு என்று இயேசு எப்பொழுதும் கணக்கு போட்டு பார்க்கிறவர் அல்ல. He wanted to bless people. அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்பினார். And when Jesus went to the home of Mary and Martha in different homes, மரியாள் மார்த்தாள் போன்றவர்களுடைய வீடுகளுக்கு இயேசு போகும்பொழுது I don't think that they got him very expensive food. இயேசுக்கென்று மிகவும் விலையேறப்பெற்ற காரியங்களை வாங்கி சமைத்தார்கள் என்று நான் நம்பவில்லை. Whatever was there, he ate it. அங்க என்ன இருந்ததோ அதை தான் அவரும் சாப்பிட்டு He இருந்திருப்பார். didn't go there for food. சாப்பாட்டுக்காக அவர் போகவில்லை. He went there for fellowship. ஐக்கியத்துக்காக சென்றார். And that's something I believe that many of us who move out of villages into towns lose. கிராமங்களிலிருந்து பட்டணங்களுக்கு குடி போகிறவர்கள் இந்த உபசாரத்தை மறந்து விடுகிறார்கள், உபசரிப்பை மறந்து விடுகிறார்கள். Hebrews chapter 13. எபிரேயர் 13ஆம் அதிகாரம். Hebrews 13. எபிரேயர் 13ஆம் அதிகாரம். It's an amazing verse here in verse 2. இரண்டாம் வசனம் மிகவும் அற்புதமான Don't வசனம். neglect to show hospitality even to strangers, for by this some have entertained angels without knowing him. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. That is Abraham. ஆபிரகாம் He entertained some people and they were angels. ஆபிரகாம் ஒரு சிலருக்கு சாப்பாடு கொடுத்தான், கடைசியாக பார்த்தால் அவர்கள் தூதர்கள். And I have discovered that in my home also. என்னுடைய வீட்டிலேயும் அதை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். As I have shown hospitality, I discovered that some of those people were angels. They blessed us. நான் சிலரை உபசரித்ததுண்டு, அவர்களில் ஒரு சிலர் தூதர்களாக இருந்திருக்கிறார்கள், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். Not real angels, but messengers of God. உண்மையான தேவதூதர்கள் அல்ல, ஆனால் தேவ செய்தியை கொண்டு வருகிறவர்கள். Young people, வாலிபர்கள், older people. வயோதிபர். So remember, God gives you a home to bless other people, not just to bless each other selfishly. தேவன் ஏன் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை, வீட்டை கொடுத்திருக்கிறார்? சுயநலமாய் இருப்பதற்காக அல்ல, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக. So if you got the bad habit of just living for yourself, change it from today. உங்களுக்காகவே நீங்கள் வாழ நீங்கள் அப்படிப்பட்ட கெட்ட பழக்கத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இன்றையிலிருந்து அதை மாற்றி விடுங்கள். Learn from the poor people of India. இந்தியாவில் உள்ள ஏழை மக்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். Not believers only, even the unbelievers among the poor villagers are extremely hospitable. விசுவாசிகள் மட்டுமல்ல, ஏழை கிராமங்களிலே இருக்கிற அவிசுவாசிகளும் மிகுந்த உபசரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். I would encourage you to learn from the poor unbelievers in India. இந்தியாவிலே உள்ளதான ஏழை அவிசுவாசிகளிடத்திலே
வீட்டிலே போய் உபசரிப்பு என்றால் என்ன They என்று are கற்றுக்கொள்ளுங்கள். outstanding examples in hospitality. உபசரிப்புக்கு அவர்களுக்கு ஈடு இணை இல்லை. We have to learn at their feet. அவருடைய பாதத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். We've got knowledge. நமக்கு அறிவு இருக்கிறது. Let's learn to be நாம் அதை like கற்றுக்கொள்வோம். Jesus. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to be the type of Christians you want us to be. நாங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்துவா இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க எங்களுக்கு உதவி To have செய்யும். the type of home you want us to have. எப்படிப்பட்ட குடும்பமாய் நாங்கள் வைத்திருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட குடும்பத்தை கட்டியெழுப்ப உதவி செய்யும். Where there's peace, fellowship and hospitality. சமாதானம், ஐக்கியம், உபசரிப்பு எங்கள் குடும்பங்களில் இருக்கட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.